Hi friends, welcome to Lovely Mom and Daughter channel. சென்னை டு பெங்களூர் வீடியோவை வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். பெங்களூர் போய் நாங்கள் பானிபூரி செஞ்சு சாப்பிட்டோன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ அந்த பானிபூரி ரெசிப்பியை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு பக்கத்தில் வந்து சன்னா, பிளாக் சன்னா வந்து வேக வச்சு ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம அந்த பாயில்டு வேக வச்ச பொட்டேட்டோவில் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ பானிக்கு வந்து நம்ம தேவையானதெல்லாம் இப்போ எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பிளாக் சன்னாவும் ரெடி ஆகிடுச்சு, இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு 3-4 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த பேஸ்ட்டை இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது வந்து புளித்தண்ணியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. வடிகட்டி அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்தோம்ல அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த பானி தண்ணியை வந்து நம்ம 1 வீக் வந்து நம்ம வீட்டிலையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் பானிபூரி பண்ணுறீங்களோ அந்த 1 வீக்கில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், ஜீரா பவுடர், அப்புறம் சாட் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா தண்ணியாக, எவ்வளோ தண்ணியாக வேணுமோ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணிடுங்க. அது கூடவே கொஞ்சம் பூந்தியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு பவுலில் உருளைக்கிழங்கும் வெங்காயமும் எடுத்து வச்சுருந்தோம். அது கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் நம்ம வேக வச்ச பிளாக் சன்னா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து ரெடிமேட் பானிபூரிஸ். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் எப்படி ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பூரியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க, லைட்டாக இப்படி உடச்சி அதுக்குள்ளே நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இது உங்கள் விருப்பம்தான், எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ், மாதுளம்பழம் கூட போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கொண்டக்கடலை, அப்புறம் ஓமப்பொடி அது மேலே கொஞ்சம் போடுங்க. இப்போது அந்த பானியை வந்து அந்த பூரிக்குள்ளே ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதுதான் ஹோம்மேட் பானிபூரிஸ். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த
இந்த பானிபூரியை நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை இவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இவங்க பேர் வந்து ஆர்த்தி. சிந்து வீட்டில் குக்காக இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.